எல்லோருக்கும் வணக்கம். சிறுதானிய தோசையில் இன்றைக்கி சோள தோசை தான் செய்ய போகிறோம். எல்லா கடைகளிலுமே கிடைக்கும் இந்த மாதிரி வெள்ளை சோளம். நான் அந்த சோளம் வாங்கிட்டு இது 1 டம்ளர் 250 கிராம். இது 1 டம்ளர் சோளம் ஊற வச்சுட்டேன். இது காலையிலே ஊற வச்சுட்டேன். இது கெட்டியான பொருள்ன்றதுனால ஒரு 8 மணி நேரம் முன்னாடியே நம்ம ஊற வச்சா தான் மாவு நல்லா புசு புசுன்னு வரும். நான் காலையிலே ஊற வச்சுட்டேன். நான் 1/4 கிலோ சோளத்துக்கு, அதாவது இந்த 1 டம்ளர் 1/4 கிலோ, 1/4 கிலோ சோளத்துக்கு 50 கிராம் உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம், இதுவும் நான் காலையிலே ஊற வச்சுட்டேன். இப்போ சோளமும் உளுந்து வெந்தயம் எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காட்டணுன்றதுனால தான் நான் தனியாக ஊற வச்சேன், இல்லைனா ஒன்றாவே ஊற வச்சிடலாம். எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக, அதிகமாக போட்டிங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டுங்க. நான் கொஞ்சமாக போட்டதுனால மிக்சியில் அரைக்க போகிறேன். இப்போ நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். பாருங்கள், சோளத்தை மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த தோசை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மாவு நல்லா கலந்து விட்டுடுங்க. மாவு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 மணி நேரம் மாவு நல்லா புளிக்கட்டும். அப்போ தான் தோசை நல்லா பஞ்சு போல் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த சோளத்துக்கு ஒரு தனி மகத்துவமே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராம சைட்லலாம் அந்த காலத்தில் பஞ்சம் வந்துடுச்சுன்னா அந்த சோளம் தான் பசியே தாக்கும், பசியை தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த சோளத்தை வச்சு தான் சாப்பிடுவாங்களாம். அதுக்கு என்ன இப்போ சொல்லுவாங்கன்னா, பஞ்சத்தை தங்கிய உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்ச காலத்தில் இந்த சோளம் சிறுதானியங்கள்லாம் மேட்டு நிலத்தில் விளையும். இதை வச்சு தான் அவங்க சாப்பிட்டு காலத்தை ஓட்டினாங்க. ஒரு சத்தான உணவு இது. நாட்டில் பஞ்சம் வரும் போதெல்லாம் இந்த சோளம், கம்பு, ஆரியம் வச்சு தான் அதிகமாக உணவு சாப்பிடுவாங்க. சாதம்லாம் அப்போல்லாம் கிடையாது. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த சிறுதானியத்தினால நம்ம தோசைலாம் செஞ்சு சாப்பிடும்போது குழு செய்யலாம், புட்டு செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம், நிறையா செய்யலாம் சோளத்தில். அந்த மாதிரிலாம் நிறையா சிறுதானியத்தில் செய்யலாம். இந்த சோளத்தில் புரத சத்தெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெறும் நம்ம அரிசி தோசை செய்கிறத விட சிறுதானியங்களில் விதவிதமான தோசை செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கும் சத்து கிடைக்கும், ரொம்ப நல்லது. 5 மணி நேரம் புளிக்க வச்சுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நைட்டு ஆட்டி வச்சுட்டு காலையில் டிஃபனுக்கு தோசையாக ஊற்றிக்கலாம். 5 மணி நேரம் மாவு புளிக்கட்டும். அதுக்கப்புறம் தோசை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சோள தோசைக்கு நான் மாவு அரைச்சி வச்சேன். மாவு நல்லா புளிச்சு நல்லா எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும் மாவு. தோசை அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நீங்கள் ரொம்ப மெலிசாக மொறுமொறுன்னு வேணும்னாலும் சுட்டுக்கலாம். இல்லை மெத்துன்னு வேணும், தோசை பஞ்சு மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கனமாக ஊற்றிக்குங்க. ரொம்ப அப்படியே நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் கனமாக ஊற்றும் போது. நம்ம இந்த சோள தோசையில் அரிசி சேர்க்காம தான் வெறும் உளுந்து சோளம் மட்டும் தான் சேர்த்துருக்குறோம். தோசை மேலே லேசாக எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம உணவில் அடிக்கடிக்கு சிறுதானியெல்லாம் சேர்த்துக்கும் போது இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும். உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மழை காலத்துலலாம் சிறுதானிய உணவில் சேர்த்துக்கும் போது ஜீரண சக்தி ரொம்ப ஈஸியாக ஆகும். ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கிறேன். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ தோசை எடுத்துக்கிறேன். பாருங்கள், ரொம்ப அருமையாக சூப்பராக வந்திருக்கு தோசை. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சோள தோசை செஞ்சு பாருங்கள். சிறுதானியங்கள் நிறையா உணவில் சேர்த்துங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சோள தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.